நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு நாம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் நம்ம சிவன் கோயில் போக முடியல, ஏன்னா பெரிய பாப்பாவுக்கு ஃபீவர். அதனால் ஈவினிங் தான் போகலான்ட்டு இருக்கிறேன். என்ன ஆனாலும் இந்த மார்கழியில் சிவன் கோயிலுக்கு விடாமல் போகணும், அதுதான் நம்மளோட எய்ம். அது எவ்வளோ நாள் போக முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மசால் செய்ய போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காயை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமான செக்கு கடலெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதும் வெறும் வெண்டைக்காயை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். இப்போது நீங்கள் சிம்மில் வச்சு இதை பொறுமையாக வணக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா ஹையில் வச்சு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம், நல்லா ஹையில் வச்சு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி வணக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். வெண்டைக்காய் மசாலுக்கு வெண்டைக்காய் வணங்குற கேப்பில் என்னென்னலாம் அரைக்கணும், என்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு 3 தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச நம்ம சாம்பார் பொடி. அது எப்படி அரைக்கிறதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சமாக தேங்காய், இது 3ஐயும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ நம்மளுடைய பேஸ்ட் ரெடி. வெறும் தக்காளி, சாம்பார் பொடி, தேங்காய் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மசாலாவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். வெண்டைக்காய் வணங்கிருச்சு, தனியாக எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு எல்லாம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சிடணும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறோம். நல்லா காஞ்சிருச்சு, ஆவி வருது. இப்போது கொஞ்சமாக கடுகு, சோம்பு, சீரகம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது நல்லா வெடித்து நல்லா வந்துருச்சுங்களா. இப்போ பூண்டு, பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருந்த சின்ன வெங்காயம். இப்போ இது 3ஐயும் நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வெங்காயம் எல்லாம் வணங்கி நல்லா வந்துடணும். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை 3 சேர்ந்து நல்லா வணங்குறப்ப வர வாசனை இருக்கே பா, அப்படியே சாப்பிடணும் போலையே இருக்கும். இப்போ பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது இந்த வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதையும் நல்லா வணக்கி விடணும். இப்போது வெண்டைக்காய், வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கணும். சிம்மில் வச்சுருக்குறோம். நல்லா வணங்கினதையும் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றணும். இப்போது நல்லா வணங்கிருச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே எண்ணெய் கக்கி வருது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடணும். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக இந்த ஜாரை கழுவி ஊற்றுற தண்ணி இருந்தாலே போதும். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி இதுக்கு போதுமானது. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா இதை கலக்கி விட்டு மூடி போட்டுடலாம். நம்ம இவ்வளவையும் செஞ்சுட்டு வடிவேல் காமெடி மாதிரி மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டோம். என்னன்னு தெரியுமா? உப்பே போடல. இப்போது இதுக்கு தேவையான உப்பு, நான் எப்பவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் உடம்புக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தூளுப்பை தவிர்த்துருங்க. கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன், போதும், கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சிம்மில் இருக்குது. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி அப்படியே தான் இருக்குது. இது அப்பப்போ கிளறி விடணுங்கிற அவசியம் இல்லை, மேக்ஸிமம் அடி பிடிக்காது. இப்போ ஒரு 7 மினிட்ஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது அந்த அளவுக்கு எண்ணெய் கக்கி வராது, ஏன்னா நம்ம ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் டேஸ்ட்டுங்கிறது கிடையாது, நம்ம செய்கிற விதத்தில் தான் டேஸ்ட் இருக்குது. வெண்டைக்காய் நல்லா வந்துருச்சு, மசால் நல்லா வெந்துருச்சு.
நல்ல வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். இன்னொரு 2-3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாம்பார் பொடியும் வெண்டைக்காயும் சேர்ந்து வாசனை வீடே கமகமக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, சைடிஷ்ஷாக எதுக்கு வேணால் நீ யூஸ் பண்ணலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா இது நல்லா இஞ்சிரும். அப்புறம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வெண்டைக்காய் மசால் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.